வெல்கம் டு SBO ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் SBO மார்க்கெட்டிங் பிளான்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video is sponsored by BuyMode e-shopping app. BuyMode app available for Play Store. Download and install. Grocery product online purchase. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SBOட அபவுட் அஸ், அதில் பிஸ்னஸ் கான்செப்ட் அண்டு மிஷன் அண்ட் விஷன், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. SBOவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப்பில் பிளான் வேரியன்ஸ் 3 விதமான பிளான் வேரியன்ஸ் இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். நம்ம ஃபஸ்ட்டாக உள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ன்ற பொசிஷனில் நம்ம உள்ளே வருவோம். அடுத்த பொசிஷன் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிங், ஓகேங்களா. அதுக்கு அடுத்த பொசிஷன் வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட், ஓகேங்களா. இந்த 3 விதமான பிளான் வேரியன்ஸ் பொசிஷன் இருக்குது. இது ஒவ்வொரு பொசிஷனாக நம்ம எப்படி என்னென்ற டீட்டெயிலில் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். நம்ம நியூவாக உள்ளே வரோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், ஓகேங்களா. இந்த பொசிஷனில் உள்ளே வருவோம். இந்த பொசிஷனுக்கு வந்துட்டு அமௌண்ட் ஃபீஸ் ஏதாச்சும் பே பண்ணணும்னா ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஃப்ரீ தான் உள்ளே ஜாயின் பண்ணுறோம், டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறோம், மணி வந்துட்டு ஏர்ன் பண்ணுறோம், ஓகேங்களா. டெய்லியும் ஒரு டாஸ்க் இருக்கும், மந்த்துக்கு 30 டாஸ்க் இருக்குது. ஃபார் டாஸ்க்கு 5 ரூபா. நம்ம மந்த்துக்கு வந்து 150 ருபீஸ் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். ஃபார் மந்த்துக்கு நம்ம ஃப்ரீயாக உள்ளே வரோம், ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம ஃபார் மந்த்துக்கு வந்துட்டு 150 ருபீஸ் வந்துட்டு ஏர்ன் பண்ண போகிறோம். இது வந்துட்டு நம்ம 500 ருபீஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வித்ட்ரால் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த பொசிஷன்லேயே இந்த இன்கம் தான் வாங்க முடியும். அப்போ நம்ம இதை விட அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அடுத்த பொசிஷனுக்கு போகணும், ஓகேங்களா. அடுத்த பொசிஷனுக்கு போகணுன்னா அடுத்த பொசிஷனில் நான் சொல்கிறேன். இந்த பொசிஷன்லேயே பாருங்கள், நம்மளுக்கு இதை விட அதிகமாக ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரெஃபரல் கொடுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த மட்டும் ஜாப் இருக்குது அப்படின்னு ரெஃபரல் கொடுத்து அப்படின்னா 1000 ருபீஸ் ஒரு ரெஃபரலுக்கு வரும். அது எப்போ வரும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டாக மாறினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த 1000 ருபீஸ் வந்து கிரெடிட் ஆகும். நம்ம ஃப்ரீ ஜாயினிங் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எப்போ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டாக மாறுறாங்களோ அப்போ தான் இந்த ரெஃபரல் நம்ம கொடுத்ததுக்கெல்லாம் ரெஃபரல் இன்கமாக வரும், ஓகேங்களா. இந்த ரெஃபரல் வந்து எவ்வளோ லிமிட் ஏதாச்சும் இருக்குன்னா 40 ரெஃபரல் தான் நம்ம கொடுக்க முடியாது, அதுக்கு மேலாம் கொடுக்க முடியாது. அதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம 500 ருபீஸ் ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை அப்போயே வித்ட்ரா கொடுத்துக்கலாம். அது 24 ஹவர்ஸில் நம்மளுக்கு கிரெடிட் ஆயிரும். ரெஃபரல் இன்கமும் சேம் அதே மாதிரி தான். நம்ம 1000 ருபீஸ் வந்துச்சு அப்படின்னா வித்ட்ரால் கொடுத்தது வந்து 24 ஹவர்ஸில் கிரெடிட் ஆகும். நம்ம அடுத்த பொசிஷனை பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் தான் பார்த்துருப்போம், ஓகேங்களா. அந்த பொசிஷனுக்கு வந்து நம்ம மந்த்துக்கு 150 தான். ஆனால் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிங்கில் பர் மந்த்துக்கு 1500 நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். இது வந்துட்டு நம்ம ஏர்னிங் வித் லேர்ன் வித் ஏர்னிங், ஓகேங்களா. இந்த மந்த்துக்கு வந்து நம்ம 1500 நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து நம்ம எஜுகோஸ்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பர் ஒரு நாளைக்கு 50 ரூபா, பர் 30 நாளைக்கு 1500 ரூபா, ஓகேங்களா. 1500 நம்ம ரீச் ஆனதுலேருந்து நம்ம வித்ட்ரா கொடுத்துக்கலாம். 1500 ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வித்ட்ரா கொடுத்துக்கலாம். வித்ட்ரால் கொடுத்தது 7 ஒர்க்கிங் டேஸில் நமக்கு அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். நம்மளுக்கு பர் மந்த்துக்கு இது வந்துட்டு நம்ம டீம் ரெஃபரில் ஏதாச்சும் கொடுக்கணுமா, இல்லை கண்டிஷன் ஏதாச்சும் இருக்குன்னா எந்த கண்டிஷனும் கிடையாது. நம்ம லைஃப் டைம் பர் மந்த்துக்கு 1500 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். இல்லை நம்மளுக்கு இதை விட இன்கம் அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம டீம் ரெஃபரல் கொடுத்தோம் அப்படின்னா அமௌண்ட் வந்துட்டு நமக்கு அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நம்ம இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம மட்டும் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்மளே ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம டீம் எதுவும் கொடுக்குன்றது கண்டிஷன் கிடையாது. நம்ம போதும், நமக்கு 1500 போதும் அப்படின்னா இதே மெத்தடில் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு இதை விட எக்ஸ்ட்ரா வேணால் நம்ம வந்து டீம் ரெஃபரல் பண்ணோம் அப்படின்னா நம்ம அடுத்த பொசிஷனுக்கு போவோம், ஓகேங்களா. அடுத்த பொசிஷனுக்கு போகிறப்ப நமக்கு இதை விட இன்னும் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. அமௌண்ட்டும் நம்ம அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். 20,000 பர் நம்ம மந்த்து ஏர்ன் பண்ண முடியும். நம்ம அடுத்த பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகிக்கிறோம். அதில் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிங்கில் நம்மளுக்கு அமௌண்ட் போதும் அப்படின்னா நம்ம மந்த்துக்கு ஒரு 1500 மட்டும் நம்ம ஏர்ன் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை அதை விட நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அடுத்த பொசிஷனுக்கு மாறிக்கலாம். என்ன பொசிஷன் அப்படின்னா மார்க்கெட்டிங் அசோசியேட். அந்த பொசிஷனுக்கு மாறணும் அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் யாராச்சும் ஒரு மெம்பரை நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டாலே
நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு மாறிக்கலாம். அப்போ மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு மாறணும் அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட்லேருந்து டீம் கொடுக்கணும். ரெஃபரல் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங் அசோசியேட் சேஞ்ச் ஆகிக்கலாம். மார்க்கெட்டிங் அசோசியேஷனில் நமக்கு சேம் டாஸ்க் அதே தான். ஃபார் டாஸ்க்கு 50 ரூபா, ஒரு மந்த்துக்கு 1500. டாஸ்க் லிமிட் வந்து 1 டேக்கு ஒரு டாஸ்க்கு தான். ஓகேங்களா? இதில் ரெஃபரல் கொடுத்தோம் அப்படின்னா இதில் 1000 ருபீஸ் பர் ஒரு ரெஃபரலுக்கு வரும். அவங்க வந்துட்டு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 500 ருபீஸ் பர் ரெஃபரல் ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் அமௌண்ட்டு நமக்கு 500 ரூபா கிரெடிட் ஆகும். இதுக்கும் சேம் இது ரெஃபரல் லிமிட் வந்து 40 பேர் தான் ரெஃபரல் லிமிட்டு. இதில் இன்னொரு மெயின் பெனிஃபிட் என்னென்னா இன்ட்ரோ கமிஷன் கிடைக்கும் 20%. இந்த 20% இன்ட்ரோ இன்கம் எப்போ கிடைக்கும்னா அவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் எப்போ மாறுறாங்களோ அவங்க எப்போ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் நமக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறப்ப தான் 20% வந்து இன்ட்ரோ போனஸும் நமக்கு கிடைக்கும். நம்ம ஃப்ரீ ஜாயினிங்கில் ஜாயின் பண்ணிட்டோம், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் டீம் கொடுக்கும் அப்படின்னா அந்த டீம் கொடுக்கவங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிங்கே மாறினா தான் நமக்கு 20% வந்து இன்ட்ரோ கமிஷனும் வரும், ப்ளஸ் ரெஃபரல் இன்கமும் ஆட் ஆகும், ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் அமௌண்ட்டும் ஆட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒன்ஸ் டீம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிங்காக மாட்டாங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுறதுலேருந்து 20% வந்து நமக்கு டெய்லி டாஸ்க்லேயே கிரெடிட் ஆயிரும். இன்றைக்கி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணுற இதுலேருந்து நமக்கு 20% வேலெட்டில் இன்ட்ரோ போனஸ் மிஷன் வேலெட்டில் கிரெடிட் ஆயிரும். இதில் பாருங்கள் மெயினாக வந்துட்டு இது மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. நம்ம இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிங்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே அப்படியே நம்ம மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு மாறிக்குவோம். இந்த இதுலேயும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். டெய்லி டாஸ்க் வந்து 1500, ரெஃபரல் அமௌண்ட் வந்து 10,000 கொடுத்துருக்காங்க, இன்ட்ரோ கமிஷன் 3000 கிடைக்கும். டோட்டல் ஏர்னிங்ஸ் பாருங்கள் 14,500 ரூபா. நம்ம ஒன்ஸ் 5,999 கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணதுனால நம்மளுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிது. ஸோ இது உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். இதோட அஃபிஷியல் வீடியோ வந்து எஸ்பிஓட சோசியல் மீடியா சேனலில் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் பப்ளிஷ் ஆகிருக்கு. அந்த வீடியோ பார்த்துக்குங்க. ஏன்னா ஃபுல் டீட்டெயிலாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க சார். ஸோ தேங்க்யூ.